Hello friends, வணக்கம். வெல்கம் டு Anitha's Healthy Kitchen. இன்னைக்கு நம்ம கேரளா ஸ்டைல்ல ரொம்பவே டேஸ்டியான பச்சைப்பயிறு குழம்பு தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம கிச்சன்ல பச்சைப்பயிறு குழம்பு செஞ்சிருக்கோம். ஆனா இது கொஞ்சம் டிஃபரண்டா கேரளா ஸ்டைல்ல செய்ய போறோம். இந்த குழம்பு பாத்தீங்கன்னா புட்டு, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான இந்த பச்சைப்பயிரை வச்சு நம்ம குழம்பு வகைகள் மட்டும் இல்ல ஸ்நாக் கூட பண்ணலாம். ஏற்கனவே நம்ம சேனல்ல பச்சைப்பயிரை வச்சு ஸ்நாக் கூட பண்ணியிருக்கோம். அதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க அந்த சுவையான பச்சைப்பயிறு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பச்சைப்பயிறு குழம்பு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம 1 கப்பு பச்சைப்பயிரை 2 தடவை நல்லா அலசிட்டு 6 ல இருந்து 8 மணி நேரம் ஊற வச்சிருக்கணும். இது 8 மணி நேரம் ஊறன பச்சைப்பயிறு. இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நம்ம குக்கர்ல வேக வச்சு எடுக்கணும். இப்ப பச்சைப்பயிரை நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. ஏற்கனவே ஊற வச்சதுனால 2-3 விசில்லயே பச்சைப்பயிறு நல்லா வெந்துரும் உங்களுக்கு. இப்ப இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்ததான் நம்ம தேங்காய் விழுத ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் விழுத ரெடி பண்றதுக்காக 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன். இது கூட ஒரு 3 சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கலாம். அதோடயே 2 பல்லு பூண்டு, அதோடயே 1 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம மைய அரைச்சிடணும். இப்ப தேங்காய் விழுத நல்லா அரைச்செடுத்தாச்சு. இந்த மாதிரி நம்ம அரைச்செடுத்துக்கணும். அடுத்ததான் நம்ம பச்சைப்பயிறு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்ப குழம்பு செய்யறதுக்காக நான் ஒரு மண்சட்டி சூடு பண்ண வச்சிருக்கேன். மண்சட்டி சூடானதும் அதுல தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில இந்த குழம்பு செய்யும் போது இன்னுமே டேஸ்டியா இருக்கும். இப்ப எண்ணெய் லேசா சூடானதும் இதுல கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதோடயே 3 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் லேசா வதக்கிட்டு இருக்கும் போதே இதுல பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸா இருந்தா 2 கூட எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இப்ப தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். இப்ப தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்ததான் நம்ம மஞ்சத்தூள், மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். இப்ப இந்த மசாலா பொடியெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். மசாலா பொடியோட அந்த பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச தேங்காய் விழுத சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுது சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். தேங்காய் விழுது சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்ச பச்சைப்பயிரை சேர்த்துக்கலாம். இந்த டைம்ல நம்ம குழம்புக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அதை சேர்த்துக்கலாம். குழம்பு கொதிச்சுட்டு இருக்கிற இந்த டைம்ல நம்ம உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு எவ்வளவு தேவையோ அதை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பச்சைப்பயிரை வேக வைக்கும் போது கொஞ்சம் சேர்த்திருந்தோம். பச்சைப்பயிறு சேர்த்து குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப இந்த குழம்புக்கான ஒரு தாளிப்பு ரெடி பண்ணணும். நம்ம அடுத்ததா கடுகு தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயை சூடு பண்ண வச்சிருக்கேன். அதுல கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதும் இதுல ஒரு 4 ல இருந்து 5 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணிட்டு இந்த மாதிரி அதையும் சேர்த்துடலாம்.
சின்ன வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகி ப்ரௌன் கலராக வரணும். சின்ன வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடைசி அதில் ஒரு 2லிருந்து 3 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கி அதோட கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த தாளிப்பை நம்ம குழம்புல சேர்த்துடலாம். இப்போ ரொம்பவே டேஸ்டியான பச்சைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்க நிறைய விதமான பச்சைப்பயிறு குழம்பு இது வரைக்கும் செஞ்சிருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் அனுப்புங்க.